சென்னை மாநகரின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க கோடை காலத்திலும் வற்றாமல் இருக்கும் மணிமங்கலம் ஏரியிலிருந்து குடிநீர் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலம் ஏரி 1149 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும். வறட்சி காரணமாக தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ஏரிகள் வறண்டு கிடக்கும் நிலையில் மணிமங்கலம் ஏரியில் மட்டும் நீர் நிரம்பி வழிகிறது. சென்னை நகரின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க இந்த வற்றாத ஏரியை பயன்படுத்துவது குறித்து தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வுகள் நிறைவு பெற்றுள்ளன. எனவே மணிமங்கலம் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வரும் பணிகள் விரைவில் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மணிமங்கலம் ஏரியிலிருந்து நீர் எடுக்கப்பட்டால் ஏரி நீரை மட்டுமே நம்பி நடைபெற்று வரும் தங்களின் விவசாயம் பாதிக்கப்படும் என அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சார், இது மணிமங்கலத்து ஏரியில் குடிநீருக்கு எடுத்துன்னு போகிறதுக்கோசம் சென்னைக்கு எடுத்துன்னு போகிறதுக்கோசம் கேட்டிருக்காங்க சார். இது 3 போகம் விளையிற பூமி இது சுமார் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ஏக்கர் மதிப்பு உள்ள ஏரி இது. ஆனால் அதே போல் 1000 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்காங்க. 3 போகமும் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதே போல் ஏரிங்க ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற ஏரிங்க, அங்கே சுற்று வட்டாரத்தில் ஒரு 4-5 ஏரிங்க வேஸ்ட்டாக விவசாயம் பண்ணாத தண்ணியை சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஏரியெலாம் எடுக்காத இந்த ஏரியில் ஏற்றாக்கா தண்ணியை விவசாயம் தான் சார் பாதிக்க ஏற்படும். விவசாயம் என்ன பண்ணுவாங்க?